பாருங்க, ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தவன், அன்பு செலுத்தினவன், ஆண்டவர் மேல் அன்பு செலுத்தினவன். அநேக ஸ்திரீகள் அவர்கள் வரும்போதே கட்டணத்தோட, அவர் வரும்போதே என்ன எடுத்துட்டு வராங்க, டௌரியோடு கூட விக்கிரகத்தை எல்லாம் கொண்டு வராங்க. அவங்க பூஜை பண்றாங்க, அவங்களோட சேர்ந்து போகிறான், பூஜை நடத்துகிறான், விக்கிரகத்தை வணங்குகிறான், அவங்களோடு சேர்ந்து அவன் என்ன பண்ணுகிறான், போகிறான். அதனால கர்த்தர் மேல இருந்த அன்பு போய்விட்டது, கர்த்தர் மேல இருந்த இதயம் மாறி போய்விட்டது. உலகத்தின் பெண்கள் மீது அநேக பெண்களை அவன் திருமணம் செய்து கொண்டு அவர்கள் நடத்துகிறபடி அவன் எங்கெங்கோ பூஜைகளுக்கு போய் ஆராதனை செய்து ஜீவனுள்ள தேவனை மறந்து போவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒருவேளை கூட்டு இருப்பார், சலமோன் சலமோன், அவனுக்கு சத்தம் கூட கேட்கல, அந்த ஸ்திரீகளின் சத்தம் தான். ஸ்திரீகளோடு கூட அவன் பிஸியாகி விட்டான், அவனுடைய உலக பிரகாரமான காரியத்தில் பிஸியாகி விட்டதுனாலே கர்த்தரை அவன் மறந்து போனான். ஆண்டவர் 3 எதிரிகளை எழுப்புவதை பார்க்கிறோம். எதிரிகள் எல்லாம் என்ன தெரியுமா, திடீர்னு அவனுக்குள்ள போலாம், இஸ்ரேலுக்கு போலாம். அவன் வயது சென்ற போது சாலமோன், 1 ராஜாக்கள் 11:4, சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனாலே சாய்ந்து போன அந்த இதயம், அவனுடைய இதயம் அவன் தகப்பனாகிய தாவீது இதயத்தை போல தேவனோடு உத்தமமா இருக்கல. ஆமா, பெண்கள் மீது சாய்கிற இதயம், பொருட்கள் மீது சாய்கிற இதயம், உலகத்தின் மீது சாய்கிற இதயம், உலகத்தின் இச்சைகள் மீது சாய்ந்து போகிற இதயம், ஒரே இதயம் ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும், உண்மையா இருக்க வேண்டும் என்று சலப்பன் ஆண்டவர் விரும்புகிறார். தன் தகப்பனை போல கர்த்தரை பூர்ணமாய் பின்பற்றாமல் கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்தான். எதையோ வணங்க ஆரம்பித்தான், எதையோ அன்பு செலுத்த ஆரம்பித்தான், எதையோ சேவிக்க ஆரம்பித்தான். அப்போது கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் விரோதியை சாலமோனுக்கு எதிராக எழுப்பினார். எலியாதின் குமாரனாகிய ரேஷோன் என்னும் வேறொரு விரோதியை 1 ராஜாக்கள் 14:23 தேவன் எழுப்பினார். 1 ராஜாக்கள் 11:28 யெரோபியாம் என்பவன் பராகசாரியா இருந்தான், அவன் காரிய சமத்தான வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசேப்பு வம்சத்தின் காரியத்தில் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான். இப்போ அவன் கூட ஓடி போனவன் தான், அவனும் இப்போது மறுபடியும் திரும்பி வருகிறான். அப்போ விரோதிகள் எழும்புகிறார்கள். ஏனென்றால் எழும்பினார்கள், இவன் ஒன்றுமே செய்யல, கர்த்தர் ப்ரொடெக்ட் பண்ணினார். அப்பொழுது யாருமே வரல, கர்த்தர் அந்த ப்ரொடெக்ஷனை எடுத்து விட்டார். அப்பொழுது விரோதிகள் எழும்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 4:7 நான் சொல்லி முடிக்கிறேன், தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்தினீர்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எல்லா விஷயத்திலும் அந்த தேவனுக்கு கீழ்ப்படியணும். எந்த முடிவு எடுக்கிறது இருந்தாலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும், அதில் உண்மையாக இருக்கணும். பாதிக்கு கீழ்ப்படியது மற்ற நேரத்தில் ஒரு சிக்கல் அதிகமாகும் போது, பிரச்சனை அதிகமாகும் போது அப்பா உடனே முடிவெடுப்பது, கர்த்தருடைய கேட்காமல் போவது உண்மை அல்ல. ஆமென். கர்த்தருடைய ப்ரொடெக்ஷன் நமக்கு வேணும்னா, நம்முடைய வேலையின் மீது வேணும்னா, நம்முடைய குடும்பத்தின் மீது வேலைன்னா, பிள்ளைகள் மீது வேணும்னா நம்ம என்ன பண்ண, கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடன் கன்சல்ட் பண்ணி கர்த்தரோடு கூட நடந்து உண்மையாக இருக்கணும். அதான் வேத வசனத்தை நான் படித்த முன்பாகவே, கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி அவர் காப்பார். ஆமாம், பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனை மத்தியிலே நீ கர்த்தருக்கு உண்மையாக இருந்து கர்த்தரோடு இருந்தோம்னா, கர்த்தருடைய ப்ரொடெக்ஷன், கர்த்தருடைய பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தோம்னா, குடும்பத்தின் மீது இருந்தால் அவர் கால்கள் சிக்கிக்கொள்ளாத காப்பார். அந்த கஷ்டப்பட்டு சிக்கிக்கொண்டு நஷ்டமாகாதபடி பிரச்சனைகள் இருக்கும், இந்த பிரச்சனையினால நான் இந்த முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு கர்த்தரிடம் கேட்காம, கர்த்தர் சித்தம் இல்லாமல் செய்கிற காரியத்தினால நம்ம சிக்கிக்கொள்வோம். ஆனால் கர்த்தரிடம் மேல் நம்பிக்கையாக இருந்து கர்த்தரை பாதுகாப்பு கொண்டு நம் தேவ பிள்ளைகள் அந்த பிரச்சனை கூட சிக்கிக்கொள்ளாத கால், அதிலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். இதே கர்த்தருடைய பாதுகாப்பு. அப்போ கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு வேணும்னா நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும், நம்ம குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும், கர்த்தர் கொடுத்த பொருட்களுக்காக ஜெபம் பண்ணணும், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஒவ்வொருவரும் கணவன் மனைவி பிள்ளைகள் உறவினர்கள் உறவுக்காக ஜெபம் பண்ணணும், ஐக்கியத்துக்காக ஜெபம் பண்ணணும். அப்போ பாருங்களேன், நம்ம குடும்பத்தில் எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம், எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்களேன் ஆண்டவர் சொல்கிறார். தேவனுக்கு தெரியப்படுத்தாமல் உலகத்தாருக்கு தெரியப்படுத்துவதும், தேவனுக்கு சம்மந்தம் இல்லாமல் காரியங்களை முடிவெடுப்பதனால நம்முடைய சமாதானம் நம்ம இழந்து போய் விடுவோம். கர்த்தர் நம்மை பாதுகாக்கும் போது ஒரு தெய்வீக சமாதானம் நம்ம மேலே, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சிந்தனைகளை ஆட்கொள்ளும். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.